உங்கள் ஜெம் டிவியில் குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சிகள். காலை 7 மணிக்கு தேசபக்தி பாடல்கள். விண்வெளியில் ஏவுகணைகளை ஏவி தன்னுடைய இந்திய திருநாட்டு பாரதத்திற்கு பெருமை சேர்த்தார்களா இல்லையா? ஐயா பெருந்தலைவர் காமராசர் கூட அந்த சட்டக்குழுவில் இருந்திருக்கிறார். நிறைய பேர் தெரியாது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்ட நிபுணராக தலைவராக இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஆனால் என்ன ஒரு வேதனை அப்படின்னா, அவர் சொல்கிற பொழுது ஒரு தலைவர்களை பற்றியும் பண்பாட்டை பற்றியெல்லாம் சொல்கிற பொழுது ஒரு வேதனை என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, பாரத நாட்டில் பொது உடைமை சித்தாந்தம் நிறைந்திருக்கிறது. பொது உடைமை நாடு உலகத்திலேயே பாரதத்தை போல சிறந்த நாடு எதுவுமே இல்லை என்று சொல்லி, பெண்ணுக்குள்ளே பிறந்து மண்ணுக்குள்ளே மறையும் மனிதா, உனக்கு ஏது உரிமை? காலை 9 மணிக்கு குடியரசு தின சிறப்பு கருத்தரங்கம். உண்மையிலே நானும் பாராட்டுறேங்க. இளைஞர்களும் விவசாயத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனா எங்க விவசாயம் பண்றான்னு தெரியுமா? தரையில ஒரு வயலும் பண்றதில்ல, தலையில பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஒரு வாய்க்கால், இந்த பக்கம் ஒரு வாய்க்கால், நடுவில் பார்த்தீங்கன்னா நாத்தாங்கால் நட்டு வச்ச மாதிரி முடி அப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காப்ல. சாதின்னு பற்றி எல்லாம் சொன்னாங்க. இப்போ நானே என்னுடைய நண்பர்கள் 4 பேரை என்னோட வீட்டுக்கோ இல்லை நம்மளே கூட்டிகிட்டு போகிறோன்னா முதல்ல கேட்குற கேள்வி, என்ன ஆளுங்க? நம்ம ஆளுங்களா? ஒரு எந்த ஊரை வச்சு என்ன ஆளுங்க, அவன் பேசுகிறத வச்சு என்ன ஆளுங்கன்னு சொல்கிற சமூகத்தில் தான் இன்றைக்கும் என்னோட இளைஞன் வா மச்சான் பாமாமே ஒரு சமோசாவோ 9 பிச்சு சாப்பிட்டு இருப்பான். காலை 10 மணிக்கு குடியரசு தின சிறப்பு பட்டிமன்றம். ஓகே, அடுத்த போட்டோ சொல்லுங்க. ஜவஹர்லால் நேரு ஜனவரி 26 நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்? சுதந்திர தினம். சுதந்திர தினம். சுதந்திர தினம். ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டேனா சுதந்திர தினம் தான். ரிபப்ளிக் டே தமிழ்ல சுதந்திர தினம். சுதந்திர தினம். மாலை 6:30 மணிக்கு குடியரசு தின சிறப்பு மக்கள் பார்வை. சண்டையில தான் எப்பவுமே இந்த லவ் மாதிரி தான் காதலும் இருந்தது எனக்கு. முதல்ல ஒரு முட்டிக்குவாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துக்குவாங்க, அப்புறம் லைஃப் லாங் அந்த பிரச்சனையை சுமந்துக்கிட்டே போகணும் இல்லையா? அது மாதிரி தான் என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. மாலை 7 மணிக்கு திரைப்பட ஒளிப்பதிவாளர் செல்வா அவர்களுடன் சிறப்பு நேர்காணல். நேயர்களே, ஜெம் டிவியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் காண தவறாதீர்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.